ஹாய் காய்ஸ், என்ன பார்க்குறீங்க? ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எங்கேயோ கிளம்புறேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? எங்கேயும் இல்லைங்க, இன்றைக்கி ஃப்ரெண்டோட மேரேஜ், அதுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். முடியெல்லாம் கொஞ்சம் ஹேர் ட்ரை அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஷர்ட்டு ட்ரான்சிஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சரசரன்னு மடிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே பேண்ட்டை அட்டாச் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போக வேண்டியது தான். அப்படியே கொஞ்சம் லுக்காக விட்டு ஷூவை அப்படியே போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். எப்படி சமல்ல? அப்படியே ஒரு 4-5 போஸை கொடுத்துக்கிட்டு ஹாய் நண்பர்களே, கிளம்பிட்டோம் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு. எங்க அவன் நண்பர்களே, இங்க பாருங்க, தயவு செஞ்சு கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆன மாதிரி கிளம்புங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரி கிளம்பாதீங்க தயவு செஞ்சு. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா பாருங்களேன் எப்படி இருக்கிறான் பாருங்களேன். கல்யாண மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகி வந்துருக்கிறான். நியாயம் இதெல்லாம் தகுமா? இங்க பாருங்க, இன்னொரு வெக்க இவனுக்கு வந்து வெக்காதீங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோம்னா, நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். அதுவும் ஆட்டோவில் லைட் கூட இல்லைங்க. பாருங்க, லைட் இல்லையா? நான் வேற கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டிருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லைட் போடு கமாண்ட்ரா ட்ரீட்ரா. லைட் போட போறோம் பாருங்க, நல்ல பிரகாசமா வர போகுது. இது வந்து வேற டேய் லைட்டா பாருங்களேன் கொஞ்சம். ஆனா பாவி சரி ஓகே, இத பாருங்க இந்த லைட்டு அட்டடி மண்டபத்தில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஐஸ்கிரீமு. சரி ஃப்ரெண்டாக ஐஸ்கிரீமான்னு பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் பொறுமையாக. நம்மளும் க்யூவில் நிற்கிறோம், எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்தா. வைங்க எப்படி செம்ம. அப்படி உள்ளே போனால் 360 சொல்லிட்டு ஒன்று நிற்க வச்சுருந்தாங்க. அது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் போயிட்டு ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம 360 ஏறி ஒரு சுத்த விட்டாங்க பாருங்க. ஐயோ அப்பா செம்மங்க. அண்ணா வேற லெவல். சரின்னு அப்படி அதெல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட தான். அப்புறம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடு சப்பாத்தி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக வெளியே வந்து கிளைமேக்ஸில் ஒரு எண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆட்டோவில் உட்காந்து கிளம்ப வேண்டியது. நண்பர்களே, இங்க பாருங்களேன், ஆமி பாருங்க. லைட் அட்றா. இங்க பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். நடு ரோடு, இங்க இவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தாம். ஆமா போ வீட்டுக்கு போ. பாய் நண்பர்களே, நாங்க வந்து காப்பாத்திட்டோம் ஆமியை. ஹாய் நண்பர்களே, பாத்தீங்களா என்னென்ன ஒரு ஆச்சரியம் நடக்குது பாருங்க. ஹாய் நண்பர்களே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம்.